நாரதரோட மனக்கவலையை புரிஞ்சுக்கிட்ட நாராயணர் நாரதரை பார்த்து சொல்கிறாங்க, நாரதா நீ தான் என்னோட சிறந்த பக்தன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க. ஆனால் உண்மையிலே பூலோகத்தில் எனக்கு ஒரு பக்தன் இருக்கான், அவன்தான் என்னோட சிறந்த பக்தன் அப்படின்னு சொல்லி நாராயணர் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நாரத முனிவர் அதிர்ந்து போகிறாரு. என்னடா இது, நம்ம சதா நேரமும் நாராயணன் நம்மத்தே சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம சிறந்த பக்தன் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம சிறந்த பக்தன் கிடையாது, பூலோகத்தில் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தான் சிறந்த பக்தன் அப்படின்னு சொல்லி நாராயணர் சொல்கிறாரு. இது எந்தளவுக்கு உண்மை, அந்த பக்தன் யார், அவர் எப்படி அப்படி சிறந்தவராக இருக்கார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாராயணர்கிட்ட அந்த பக்தன் யார் அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் விசாரிக்கிறாங்க. அப்போ நாரத முனிவர் நாராயணர் சொன்ன வார்த்தையில் கேட்டு அவர் பூலோகத்துக்கு அந்த பக்தன் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறாரு. அந்த பக்தன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி நாரத முனிவர் பார்க்குறாரு. பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு குயவராக இருக்கார். அவர் காலையிலையும் சாயந்தரம் மட்டுமே நாராயணன் நாமத்தை சொல்கிறாங்க, மற்ற நேரத்தில் எப்போவுமே நாராயணன் நாம சொல்லலை. அப்போ நாரத முனிவர் யோசிக்கிறாரு, இந்த நாராயணர் நல்லா ஏமாந்துட்டாரு.